ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. பஞ்சாயத்தில் கார்த்திகிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு ரேவதி பிரியா சம்மதமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, என்னாலலாம் முடியாது. ரேவதி கழுத்தில் நான் தாலி கட்டியிருக்கேன். நான் இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கணும்னு சொல்லிட்டு தான் போய் சொல்லி எங்கள் அத்தை வீட்டுக்குள்ளே நுழைஞ்சேன். அதை தவிர நான் எந்த தப்புமே செய்யலை. இந்த ஒரு சின்ன காரணத்தை வச்சு என்னால் ரேவதியை பிரிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட தரப்புல இருந்து சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுட்டு பாட்டி சொல்றாங்க, ஆமாங்கய்யா, இந்த சாமுண்டேஸ்வரி எங்க மேல இருக்கிற கோவத்தினால இந்த ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா என்னோட பேரன் சாமுண்டேஸ்வரி குடும்பத்துக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கா. சாமுண்டேஸ்வரி உயிருக்கு எத்தனை தடவை ஆபத்து வந்திருக்கு. அதுல இருந்தெல்லாம் என்னோட பேரன் தான் காப்பாத்தினது. அது எல்லாத்தையுமே மறந்துட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கா. என் பேரனுக்கு ஊர்ல எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா. அவன் எத்தனை கோடிக்கு அதிபதி. ஆனா அப்படி இருந்தும் இவ வீட்டுக்கு டிரைவரா வந்தானா. அதுக்கு காரணம் இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கணும், இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும். இந்த காரணத்தை வச்சு தான் இவன் வீட்டுக்குள்ள போய் சொல்லி நுழைஞ்சான். அதை தவிர என் பேரன் எந்த ஒரு தப்புமே செய்யல. சாமுண்டேஸ்வரியோட கம்பெனிக்கு பல மடங்கு லாபத்தை பெற்று தந்திருக்கான் என்னோட பேரன். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்னையா தோணுது? எங்க பக்கம் என்ன தப்பு இருக்கு? நீங்களே சொல்லுங்க. இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும்னு நினைச்சது தப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம பாட்டி செம்மையா பேசுறாங்க தான் சொல்லலாம். இதெல்லாம் கேட்டுட்டு சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க, ஏ கிளவி, எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது. என்னதான் இருந்தாலும் உன் பேரன் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. என் வீட்டுக்குள்ளே போய் சொல்லி நுழைஞ்சது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு கழுத்திலே தாலி கட்டியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சாமுண்டேஸ்வரி அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி சொன்னதே தான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு பஞ்சாயத்து தலைவர் சொல்கிறாங்க, சரிம்மா, இந்த பையன் வந்து உங்கள் பொண்ணோட வாழ்னு தான் ஆசைப்படுறாரு. உங்கள் பொண்ணு மனசில் என்ன இருக்குன்னு சத்த கேட்டுப்போமே அப்படிங்கிற மாதிரி ரேவதி கிட்ட கேட்குறாங்க. ரேவதி, நீ உண்மையை சொல்லுமா, நீ கார்த்தியோட சேர்ந்து வாழ சம்மந்தமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ரேவதி சொல்கிறாங்க, இல்லைங்கய்யா, எனக்கு அவரோட வாழ சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அவங்களோட மனசை கல்லாக்கிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சாமுண்டேஸ்வரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பாட்டி கார்த்தி ரெண்டு பேருமே இதை எதிர்பார்க்கவே இல்லை. என்னது இது, ரேவதியா இப்படி சொல்கிறா? கண்டிப்பாக ரேவதி இப்படி சொல்லியிருக்க மாட்டா. இந்த சாமுண்டேஸ்வரி தான் ஏதோ சொல்லி ரேவதி மனசை மாற்றி வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி பாட்டி வந்து கார்த்தி கிட்ட சொல்கிறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, எங்கள் ரெண்டு பேர்த்தையும் பிரித்து விட்டுருங்கய்யா. இனிமேட்டு அவருக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. எங்கள் அம்மா சொல்கிறது தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ரேவதி அப்படியே பேசிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சாமுண்டேஸ்வரிக்கும் சந்திராவுக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. இந்த சைடு நம்ம பாட்டி அழுகுறாங்க, ஏமா ரேவதி இப்படி ஒரு முடிவு எடுத்த? உன் அம்மா ஏதோ கோவத்தில் இப்படியெல்லாம் பண்ணுறானா, நீயும் அதுக்கு ஏற்றுக்கிட்டு ஏமா இப்படியெல்லாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பாட்டி வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, என்னை மன்னிச்சிட ராஜா, என்னால் இப்போ உன் உயிரை காப்பாற்றுறதுக்கு இதை தவிர வேறு வழி இல்லை. கண்டிப்பாக நான் மட்டும் உன் கூட சேர்ந்து வாழ்ந்தனா உன்னை இவங்களாம் என்ன வேணாலும் செய்வாங்க. அதுக்காக இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டு உன்னை விட்டு பிரிஞ்சு நான் போயிடுறேன். நீயாவது சந்தோஷமாயிரு. எங்கள் குடும்பத்துக்காக நீ பட்ட கஷ்டம் எல்லாமே போதும். இனிமேட்டாவது உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதுக்கு நான் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்துடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சாமுண்டேஸ்வரி பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்கிறாங்க, அதான் என் பொண்ணே சொல்லிட்டால, இதுக்கப்புறம் எதுக்காக நீங்களாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? வாங்க, காசை வெட்டி போட்டு ஒரடியாக இவங்களோட உறவை முடிச்சு வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சாமி முன்னாடி போகிறாங்க. அங்கே பூசாரி வந்து ரெண்டு பேரையுமே பார்க்குறாங்க. ரெண்டு பேர்கிட்டையும் கேட்குறாங்க, என்னங்கம்மா உங்களுக்கு பிரியறதுக்கு சம்மந்தமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க, பூசாரி ஐயா, இவங்களாம் ஏற்கனவே அவங்களோட தரப்பில் எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாங்க, நான் இன்னும் ரேவதியை பிரிய சம்மதம் சொல்லவே அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க, என் பொண்ணுக்கு உங்க கூட வாழ இஷ்டம் இல்லை, அவ்வளவுதான். நீங்கள் ஒழுங்காக காசை வெட்டி போடுங்க அப்படிங்கிற மாதிரி பூசாரி கிட்ட சொல்கிறாங்க. பூசாரியும் கடவுளை வேண்டிக்கிட்டு அந்த இடத்துல ரேவதியும் பார்க்குறாங்க, கார்த்தியையும் பார்க்குறாங்க. இவங்க ரெண்டு பேருமே முழு மனசோட பிரியறதா முடிவு எடுத்திருக்காங்க. அதனால காசை வெட்டி இப்போ போட போகிறோம். காசை வெட்டி போட்டுட்டா இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ஒரு சம்மதமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பூசாரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்க கேட்க ரேவதிக்கு ரொம்பவே வெக்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. கரெக்டாக காசை வெட்டி போகிற நேரத்தில் நம்ம ரேவதி துப்பாக்கியை தலையில் வச்சிடுறாங்க. இதை பார்த்து அந்த பூசாரி பயங்கரமா அலறடிச்சிடுறாங்க. அப்போ சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க, என்ன ரேவதி பைத்தியக்காரத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரேவதி சொல்லுவாங்க, இப்படி தானமா எல்லாத்தையுமே பிளாக்மெயில் பண்ணி உங்களோட காரியத்தை நீங்க சாதிச்சிட்டு இருக்கீங்க. உங்க பொண்ணு எனக்கும் அதே எண்ணம் தானே வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி சூப்பரா பேசுறாங்கன்னு சொல்லலாம். கார்த்தி சொல்கிறாங்க, ரேவதி, நீ தேவையில்லாமல் தப்பான முடிவு எதுவும் எடுத்துடுறாத. உங்கள் அம்மா ஏதோ எங்கள் மேலே இருக்கிற கோவத்தில் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, அதுக்கு நீ இப்படியெல்லாம் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து ரேவதி கிட்ட பேசுகிறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, சாரி ராஜா, என்னை எல்லாருமே மன்னிச்சிருங்க. என்னால் ராஜா விட்டு பிரியவே முடியாது. எனக்கு தெரியும் எங்கள் அம்மா எங்கள் ரெண்டு பேர்த்தையும் சேர்ந்து வாழவே விட மாட்டாங்க. நான் இப்போ பஞ்சாயத்தில் கார்த்தியோட சேர்ந்து வாழ இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டா போதும், அடுத்து கார்த்தியோட உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும். அதெல்லாம் என்னால் பார்க்குறதுக்கு தெம்பு இல்லை. அதனால
இந்த உலகத்தை விட்டு நானே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி துப்பாக்கியை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ரேவதி நீ இப்படியெல்லாம் பண்ணுறனால நான் அந்த கார்த்தியோட உன்னைய சேர்த்து வச்சிருவேன் மட்டும் நினைக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, எனக்கு நல்லாவே தெரியுமா நான் செத்தாலும் சாவனே தவிர நீங்கள் கண்டிப்பாக எங்கள் 2 பேத்தையும் சேர்த்து வைக்க மாட்டீங்கன்னு தெரியும். ஆனால் ராஜா இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அவரை ஆரம்பத்தில் எனக்கு பிடிக்காம தான் இருந்துச்சு. போக போக அவரோட கேரக்டர்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு உண்மையை சொன்னார், மறந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி கேட்குறாங்க. அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனதை மறைச்சி கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, என்னோட ஒய்ஃப் இறந்துட்டாங்க அப்படிங்கிற உண்மையை சொல்லி தானமா என் கழுத்தில் தாலி கட்டினாரு. அவர் எவ்வளோ நேர்மையாக இருந்திருந்தா இந்த மாதிரி உண்மையை சொல்லியிருப்பாரு. உங்களோட மானத்தை காப்பாற்றுறதுக்காக அவர் என் கழுத்தில் தாலி கட்டினது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்துக்கு எப்படி உழைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ தடவை நீங்கள் பஞ்சாயத்தில் அசிங்கப்பட்டு நின்றுருக்கீங்க. அப்போ உங்களை காப்பாற்றினது யாருமா? அது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு நிமிஷத்தில் மறக்கலாம், ஆனால் என்னால் மறக்கவே முடியாது. எனக்கும் மனசு இருக்குது, நான் சேர்ந்து வாழ்ந்தா கார்த்தியோட தான் சேர்ந்து வாழ்வேன். இப்போ எங்கள் 2 பேரையும் நீங்கள் சேர்த்து வைக்க மாட்டீங்கன்னு நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால நான் இந்த முடிவு எடுக்க தான் போகிறேன், என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது சாமுண்டீஸ்வரி வந்து கார்த்தியை பார்த்து சொல்கிறாங்க, என்ன ராஜா வந்து என் பொண்ணு மனசை மாற்றிட்டியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு ரேவதி, நீ இப்படியெல்லாம் பண்ணுறனால உங்கள் அம்மாவோட கோபம் போயிடும் நீ நினைக்கிறியா? கண்டிப்பாக இல்லை ரேவதி, நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பூசாரி சொல்கிறாங்க, ஏமா சாமுண்டீஸ்வரி இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? இந்த பொண்ணு தலையில் துப்பாக்கி வச்சுட்டு நிற்கும் போதே தெரியுது இந்த பொண்ணோட மனசுல அந்த பையன் எந்த அளவுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் பிரிக்கிறது பாவம், அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு காசை வெட்டி போடாம அங்க இருந்து போயிடுறாங்க. இந்த இடத்துல நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து ரேவதியை செம்மையா திட்டுறாங்க. ரேவதி நீ நினைச்சதை சாதிச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கார்த்திக் வந்து ரேவதி கையில இருக்கிற துப்பாக்கியை வாங்கிடுறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, அவளுக்கு என் கூட வாழ இஷ்டம், அவன் என் கூட வாழலைன்னா கண்டிப்பாக இப்போ இல்லை எப்பயாச்சும் இந்த மாதிரி ஒரு முடிவு தான் எடுப்பா. என்னோட ரேவதி உயிர் போகிறத என்னால் பார்க்க முடியாது. இப்போ சொல்கிறேன் ரேவதி, நான் வாழ்ந்தா உன் கூட தான் வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி வந்து ரேவதி கிட்ட செம்மையாக பேசுகிறாங்கன்னே சொல்லலாம். இந்த இடத்துல நம்ம சந்திரா வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா விடாத, இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக ரேவதி வந்து கார்த்தியோடய சேர்ந்து போயிடுவா. அதனால நம்ம இவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது சாமுண்டீஸ்வரி வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, என்ன ரேவதி, சொன்ன வாக்குல இருந்து நீ பின்வாங்குற, நீ என்ன சொன்ன? நீங்கள் கேஸை வாபஸ் வாங்கினீங்கன்னா நான் இங்கே வந்து எல்லா உண்மையும் சொல்கிறேன்னு சொன்னல, இப்போ எதுக்காக இந்த மாதிரி ட்ராமாலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம்மா அங்கே ஜெயிலில் கார்த்திக்கு உயிருக்கு ஆபத்து இருந்துச்சு, அதனால தான் நான் உங்களை அப்படி சொல்ல சொன்னேன். ஆனால் என்னால் முடியல, என்னால் இவரை விட்டு பிரியவே முடியாது, நான் வாழ்ந்தா இவர் கூட தான் வாழ்வேன், அப்படி இல்லையா இந்த உலகத்தை விட்டே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி வந்து சூப்பராக பேசுகிறாங்கன்னே சொல்லலாம். இந்த இடத்துல நம்ம சாமுண்டீஸ்வரி சந்திரா வந்து இவங்க பண்ணதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க. அந்த இடத்துல பஞ்சாயத்து தலைவர் வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, அவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது 2 பேருமே அந்த அளவுக்கு அன்பாகவும் பாசமாகவும் இருக்காங்க. இவங்க 2 பேரையும் பிரித்த பாவம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பஞ்சாயத்து தலைவரும் போயிடுறாரு. இந்த இடத்துல நம்ம சாமுண்டீஸ்வரி சந்திரா வந்து செம்மையாக மொக்கம் வாங்கிட்டு நிற்கிறாங்க. நம்ம ரேவதி ஏதோ பண்ண போகிறாங்கன்னு தெரியும், ஆனால் இப்படியெல்லாம் கலாட்டா பண்ணி இதை அப்படியே திருப்பி விட்டுருவாங்கன்னு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நம்ம கார்த்தி ரேவதி இவங்க 2 பேரும் பிரிஞ்சாங்கன்னா கண்டிப்பாக கதைக்களம் வந்து ரொம்பவே மோசமாக போயிடும். அதனால இவங்க பிரிஞ்சு வாழ்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக இவங்க 2 பேரும் ஒரு நாள் சேருவாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும்போது அவங்களே நம்ம கார்த்தி ரேவதி 2 பேரையும் சேர்த்து வச்சுருவாங்க. அது வரைக்கும் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.